கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அதில் இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபம். இந்த புதிய மாதத்தில் கூட கர்த்தர் நம்மளை கிருபையை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையில் கூட உன்னத பாடல் புஸ்தகத்தில் 776வது பாடலை பாடப்போகிறோம். ஹல்லேலூயா. பின்மாறி முன்மாறி ஊற்றுமே தேவா, அருள்மாறி இந்நேரம் தாருமே தேவா என்ற பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு பாடுங்க. கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவார். நம்ம கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படும். ஹல்லேலூயா. ஆவியானவர் ஹல்லேலூயா அபிஷேகத்தை பொருந்தரும்படியாக உற்சாகமாக நம்ம ஜெபிப்போம். தேவன் பலன் நமக்கு கொடுப்பாராக. ஆமென். பின்மாறி முன்மாறி ஊற்றுமே தேவா, அருள்மாறி எந்நேரம் தாருமே தேவா. பின்மாறி முன்மாறி ஊற்றுமே தேவா, அருள்மாறி எந்நேரம் தாருமே தேவா. ஊற்றிடும் தேவா ஊற்றிடும், ஊற்றிடும் தேவா ஊற்றிடும், எங்கள் மீதில் இப்போதே ஊற்றிடும், எங்கள் மீதில் இப்போதே ஊற்றிடும். ரட்சிப்பின் ஊற்றுகள் சுரக்கட்டுமே, அபிஷேகத்தின் ஆறுகள் ஓடட்டுமே. ரட்சிப்பின் ஊற்றுகள் சுரக்கட்டுமே, அபிஷேகத்தின் ஆறுகள் ஓடட்டுமே. குருவிகள் பாடிடும் காலம் அல்லவா, காட்டுப்புற சத்தமும் கேட்குதல்லவா. குருவிகள் பாடிடும் காலம் அல்லவா, காட்டுப்புற சத்தமும் கேட்குதல்லவா. பின்மாறி முன்மாறி ஊற்றுமே தேவா, அருள்மாறி எந்நேரம் தாருமே தேவா. பின்மாறி முன்மாறி ஊற்றுமே தேவா, அருள்மாறி எந்நேரம் தாருமே தேவா. ஊற்றிடும் தேவா ஊற்றிடும், ஊற்றிடும் தேவா ஊற்றிடும், எங்கள் மீதில் இப்போதே ஊற்றிடும், எங்கள் மீதில் இப்போதே ஊற்றிடும். பாருங்க, கல்லான உள்ளங்கள் உருகட்டுமே. அந்த வரியை பாருங்க. கல்லான உள்ளங்கள் உருகட்டுமே, கற்பாறைகள் ஆட்டை போல துள்ளட்டுமே. பாருங்க, கல்லான கடின இருதயங்கள் உருகணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் போது, அந்த அபிஷேகம் இறங்கும் போது, அதில் கடின இருதயத்தோடு இருக்கிற உள்ளங்கள் அனுப்பலாம். ஹல்லேலூயா உருகணும், உடையணும். கற்பாறை போன்று இருக்கிறதான இருதயங்கள்லாம் உடைந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி என்ன பண்ணுமா பாடணும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தேசத்தில் எழுப்புதல் என்ன பண்ணணும், தாரும் இயேசுவே என்று ஜெபிக்கணும். அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படணும்னா இந்த உலகத்தில் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கணும். அப்படி வல்லமை அவருடைய மகிமை இறங்கணுங்க. ஹல்லேலூயா. உற்சாகமாக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கல்லான உள்ளங்கள் உருகட்டுமே, கற்பாறைகள் ஆட்டை போல துள்ளட்டுமே. கல்லான உள்ளங்கள் உருகட்டுமே, கற்பாறைகள் ஆட்டை போல துள்ளட்டுமே. தேசத்தில் எழுப்புதல் தாரும் இயேசுவே, அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யும் இயேசுவே. தேசத்தில் எழுப்புதல் தாரும் இயேசுவே, அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யும் இயேசுவே. பின்மாறி முன்மாறி ஊற்றுமே தேவா, அருள்மாறி எந்நேரம் தாருமே தேவா. பின்மாறி முன்மாறி ஊற்றுமே தேவா, அருள்மாறி எந்நேரம் தாருமே தேவா. ஊற்றிடும் தேவா ஊற்றிடும், ஊற்றிடும் தேவா ஊற்றிடும், எங்கள் மீதில் இப்போதே ஊற்றிடும், எங்கள் மீதில் இப்போதே ஊற்றிடும். அடுத்த வரி பாருங்க. ஹல்லேலூயா. வருகைக்காய் தேசம் அதை சீர்படுத்திட, தேசம் அதில் நேசரை சந்தித்திட. கர்த்தருடைய வருகைக்காய் இந்த தேசத்தை நான் சீர்படுத்தணுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள், பாவத்திலையும் அக்கிரமத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அவங்களை சீர்படுத்தி அவங்க பாவத்தில் என்ன பண்ண அவங்களை மீட்டெடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதுதாங்க கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஹல்லேலூயா. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் என்று சொல்வதற்குரிய அடையாளங்கள் என்னன்னா, அநேகரை மீட்டெடுக்கணும். ஹல்லேலூயா. பாவத்தில் சாபத்தில் இருக்கிறவங்க மீட்டெடுக்கணும். ஆயத்தம் ஆய்க்கிறோம் எந்த நேசு பரலோகத்தின் மகிமையை வீச செய்யும் சொல்லப்பட்டிருக்கா. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்மளை ஆயத்தப்படுத்தணும். கர்த்தர் அநேகரை ஹல்லேலூயா அவருடைய சமூகத்தில் கொண்டு வருவதற்கு நம்ம ஒவ்வொருவரையும் அனுதினமும் நம்மளை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி பரலோக ராஜ்யத்தை சேர்க்கிற ஒரு ஜனங்களாய் நம்ம காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. வருகைக்காய் தேசத்தை சீர்படுத்திட,
தேசமாதில் நேசரை சந்தித்திட, வருகைக்காய் தேசத்தை சீர்படுத்திட, தேசமாதில் நேசரை சந்தித்திட, ஆயத்தமாக்கிடும் எந்த நேசுவே, பரலோகத்தின் மகிமையை வீச செய்யுமே. ஆயத்தமாக்கிடும் எந்த நேசுவே, பரலோகத்தின் மகிமையை வீச செய்யுமே. பின்மாறி முன்மாறி ஊற்றுமே தேவா, அருள்மாறி எந்நேரம் தாருமே தேவா. பின்மாறி முன்மாறி ஊற்றுமே தேவா, அருள்மாறி எந்நேரம் தாருமே தேவா. ஊற்றிடும் தேவா ஊற்றிடும், ஊற்றிடும் தேவா ஊற்றிடும், எங்கள் மீதில் இப்போதே ஊற்றிடும், எங்கள் மீதில் இப்போதே ஊற்றிடும். முன்மாறி முன்மாறி ஊற்றுமே தேவா. ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உற்சாகமாக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்த, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேலையிலும் கூட செப்பனியா 3ஆம் அதிகாரம் பாருங்க, 14வது வசனம் 15வது வசனம். சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலர் ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களி கூறி சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, அடுத்த உள்ள வசனம் பாருங்க. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. 14வது வசனம். சீயோன் குமாரத்தியை கெம்பீரித்து பாடு. ஹல்லேலூயா. நம்ம வீடுல என்ன பண்ணோம், அதில் கெம்பீரித்து பாடணுங்க, உற்சாகத்தோடு பாடணும், ஆவியில் நிரம்பி அபிஷேகத்தில் நிரம்பி நம்ம பாடணுங்க. இஸ்ரவேலரை கர்த்தர் நம்மளை இஸ்ரவேலராக தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புறஜாதியாக இருந்த நம்மை ஆபிரகாம் சந்ததியாக, அவருக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின் சந்ததியாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆர்ப்பரிக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆர்ப்பரிக்கணும். எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிக்கூறு, முழு இருதயத்தோடு. ஹல்லேலூயா. அதில் கர்த்தரை முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு துதிக்கணும். அதான் கர்த்தரோடு கொடுத்த கற்பனைகள் ஒன்று. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, முழு இருதயம். ஹல்லேலூயா. இந்த இருதயத்தை யாருக்கும் கொடுக்கக்கூடாதுங்க. இந்த இருதயம் கர்த்தருக்கு மாத்திரம்தான் சொந்தம், அவரை மகிமைப்படுத்துவதற்கு மாத்திரம்தான் சொந்தம். ஹல்லேலூயா. அவரோட வார்த்தையை ஹல்லேலூயா அதில் தியானிக்கிறதுக்கு மாத்திரம்தான் சொந்தம். இந்த இருதயத்தை அலைய விடக்கூடாது. அதில் உற்சாகத்தோடு சந்தோஷத்தோடு என்ன பண்ணோம், அவர் துதிக்கிறதா காணப்படும். அப்படி செய்கிற பட்சத்தில் கர்த்தர் என்ன பண்றார் பாருங்க, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி, உன்னுடைய கஷ்டங்களுடைய போராட்டங்களுடைய பிரச்சனைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். ஹல்லேலூயா. சத்துருக்களை நம்மிடத்தில் வர விடவே மாட்டார். அது எந்த மனிதன் மூலியமாக கிரியை செய்தாலும், வானம் மண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவியின் கிரிகளாக இருந்தாலும் கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவார், அகற்றி விடுகிற தேவனாயிருக்கிறார். அது மாத்திரம் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறவராக இருக்கிறார், உங்கள் நடுவில் இருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இனி தீங்கை காணாதிருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இனி நம்மிடத்தில் தீங்கு பிசாசனம் வருவதில்லை. ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் நமக்குள்ள அசைபடுகிறவராக இருக்கிறார். எப்பன்னா அவரை மகிமைப்படுத்தி பாடணும், உற்சாகமாக பாடணும், முழு இருதயத்தோடு பாடணும், ஆர்ப்பரிக்கணும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தணுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்தணும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவையும் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவன் நேற்றும் இன்னும் என்றும் மாறாதவரை கொடான கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பின்மாறி முன்மாறி ஹல்லேலூயா அபிஷேகத்தை பொழிந்து தகப்பனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்துங்கப்பா, சாட்சியாக நிறுத்துங்க ஏசப்பா. இந்த வார்த்தையின்படி தகப்பனை பிள்ளைகள் மகிழ்ந்து களிக்கூற கிருபை தாங்க, ஆர்ப்பரிக்க கிருபை தாங்க, உற்சாகமாக பாட கிருபை தாங்க ஏசப்பா. நீங்கள் சொல்லப்பட்டதான அந்த ஆக்கினைகள் ஹல்லேலூயா சத்துருவின் கிரிகள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி உங்கள் மத்தியில் இருந்து இனி இவங்க தீங்கை காணாதிருக்கத்தக்கதாக தேவ ஆவியானவர் இங்கே கிரியை செய்யும்படி நசரனாக இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமுள்ள நாமத்தை ஜெபிக்கிறேன் தகப்பனே. எல்லா போராட்டம் முற்றிலுமாக எரிக்கப்பட்டு போகும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. பலவீனங்கள் நீங்கட்டும், கட்டுகள் நீங்கட்டும், சாபக்கேடுகள் நீங்கட்டும், ஹல்லேலூயா பில்லி சூனியங்கள் எல்லாம் நீங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமுள்ள நாமத்தை ஜெபிக்கிறோம். வானூர் பூதலத்த பூமி கீழான யாவுடைய முழங்காலம் முழங்குற நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் தகப்பனே. எங்கள் ஜெபத்தை கேட்டவர் நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. Glory to Jesus.